மாமா ஒரு 9 வெட்டுறது. அத்தை வாமா. எந்த ஒரு மாதிரியா இருக்கீங்க? உடம்பு சரியில்லையா? எனக்கு உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா. எல்லாம் உங்க மாமா பண்ற அட்டூழியம் தான். காலையில இருந்து காலனா பிரயோஜனம் இல்லாததுக்கெல்லாம் லோலோ லோலோ ஒரே கத்தல். இந்த பிரியாணி விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். ராஜு ஐயோ இந்த 10 வச்சு தொலை. என் காசை தின்னு 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 உன் குடல் வெந்து ஆஸ்பத்திரியில படுக்க பாரு மாமா. சாரி மருமகளே. அது என்னமாமா, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தாதான் வாழை சுட்டிட்டு கம்முன்னு உட்கார்ந்து இருக்காரு. இதுக்காக வாச்சும் சீக்கிரமா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருமா. அப்பதான் கொஞ்ச நாளைக்காக நான் உயிரோட இருக்க முடியும். யோ நான் ஒரு லோலோ லோலோன்னு பேசிக்கிட்டே இருக்கேன். இரு காஃபி கொண்டு வந்துடுறேன். உட்காருங்க. ரொம்ப களைப்பா இருக்கீங்க, நான் போய்க்கிறேன். யோ பரவாயில்லம்மா, சும்மா இருங்க. எனக்கு இன்னைக்கு லீவு தான். உங்க வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா தான் இங்க தூங்கிட்டு இருக்கான். காஃபி எடுத்துட்டு போனேன், எந்திரிக்கல. நான் போய் எழுப்புறேன். ராஜி, வர்ற வெள்ளிக்கிழமை திருப்பதி போகணும். கேட்டா மிலிட்டரி கார் லோலோ லோலோன்னு கத்துவாரு. திருப்பதியில தான் சாமி இருக்கா, வீட்டுல இல்லையான்னு ஏடா கூடமா பேசுவாரு. நீ தாமா கேட்டு பர்மிஷன் வாங்கி கொடுக்கணும். சொல்லப்படாதீங்க, நான் பேசிக்கிறேன். அத்தா 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 விட மாட்டேன். ஓ ராஜி, குட் மார்னிங். குட் மார்னிங். ஐம் சாரி, அசந்து தூங்கிட்டேன். இந்தாங்க காஃபி. தேங்க் யூ. எஸ்டேட்ல இருந்து எப்போ வந்தீங்க? நேற்று ஈவினிங் தான் வந்தேன். எல்லாம் உங்க அண்ணனுக்கு தான் விழுந்துடுச்சு ஓடியான்னு இருக்கேன். அவனுக்கு எப்போ ஃபிளைட்? மத்தியானம். சரி சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு நான் தான் சமையல். அப்போ டாக்டர் வேலையெல்லாம் விட்டாச்சா? இல்ல